ஹலோ, ஐ எம் முத்துராமன். கமலுக்கு மற்றும் வைகோவுக்கு ராஜ்யசபா இடம் கிடையாது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடுத்த முடிவு. இதில் தான் அதிமுக முகாவில் தற்போது நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பார்க்க போகிறோம். மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 6 ராஜ்யசபா இடங்களுக்கு வரும் ஜூன் 19ஆம் தேதி என்று தேர்தல் நடைபெற உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதில் தான் திமுக சார்பில் யார் நிற்கிறாங்கன்னா பி. வில்சன் மற்றும் எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் போட்டியிட உள்ளதாகவும் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டதாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளனர். ராஜ்யசபா தேர்தலில் திமுகவுக்கு 4 இடங்களும் அதிமுக எத்தனை இடங்கள்னா 2 இடங்களும் கிடைக்க உள்ள நிலையில் திமுக வசம் கூடுதலாக உள்ள 23 வாக்குகளுக்கு 5வது ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்படி ஒரு முயற்சியில் திமுக இறங்கவில்லை என்று பல கேள்விகள் இருக்கிறது. திமுக சேர்ந்த பி. வில்சன் மற்றும் எம். சண்முகம், எம். அப்துல்லா மற்றும் மதிமுக பொதுச்செயலாளரான வைகோ ஆகியோரிடம் ராஜ்யசபா பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. அதிமுக சார்புள்ள சந்திரசேகரன், பாமக தலைவர் அன்புமணி ஆகியோரிடம் பதவிக்காலம் இதோ காலகட்டத்தில் நிறைவடைந்து உள்ளது. இந்த 6 இடங்களே நிரப்புவதற்கு வரும் ஜூன் 19ஆம் தேதி அன்று தேர்தல் நடைபெற உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் யாருக்கு என்ன பலன் கிடைக்கிறதுனா, இதற்காக வேட்புமனு தாக்குதல் ஜூன் 2ஆம் தேதி என்று தொடங்க உள்ளது. ஜூன் 9ஆம் தேதி என்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டது. ஜூன் 10ஆம் தேதி என்று வேட்புமனு பரிசீலனை நடைபெற உள்ளதாகவும் ஜூன் 12ஆம் தேதி என்று வேட்புமனு திருப்ப பெறுவதற்கு கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டது. ஜூன் 19ஆம் தேதி அன்று தேர்தல் நடைபெறவுடன் அன்றே ரிசல்ட் முடிவுகள் அறிவிக்கப்படதாக உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக கூட்டணி சுமார் 159 உறுப்பினர் இருக்கிறாங்க. அதில் தான் திமுகவுக்கு 134, காங்கிரஸுக்கு 17, விசிக விடுதலை சிறுத்தைகளுக்கு 4, இ கம்யூனிஸ்ட் 2, மா கம்யூனிஸ்ட் 2 உள்ளிட்ட ஒரு ராஜ்யசபா இடத்துக்கு 34 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. அந்த வகையில் தான் திமுகவுக்கு 4 ராஜ்யசபா உறுப்பினர்கள் கிடைக்க உள்ளனர். அதிமுகவுக்கு சட்டசபையில் 66 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் தான் பன்னீர்செல்வம் உட்பட்ட 4 உறுப்பினர்கள் தனி அணியாக உள்ளனர். அவங்களாம் தனியாக பார்க்குறாங்க போல. பன்னீர்செல்வம் அணியில் வாக்களிக்காமல் அதிமுகவுக்கு பாஜக ஆதரவளித்தால் எண்ணிக்கை 66 உயரும். அதில் தான் 62+ பாஜகவின் 4 வாக்குகள். 2 ராஜ்யசபா இடங்களில் வெற்றி பெறுவதற்கு மேலும் 2 உறுப்பினர்கள் ஆதரவு அதிமுக தேவைப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அணி மற்றும் பாமகவில் இருந்து 2 பேர் ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா இடங்கள் கிடைக்கும். இதில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அதிமுக 2 இடங்களையும் வெற்றி பெற்றுவிடும் என கூறுகிறார் மூத்த பத்திரிகையாளரான குபேந்திரன் என்பவர். 4 வேட்பாளர்களே திமுக அறிவித்தால் அதிமுக 2 இடங்களில் வெற்றி பெற்றுவிடும். மாறாக உபரியாக தான் உள்ள வாக்குகளுக்கு 5வது ஒரு வேட்பாளராக திமுக நிறுத்தினால் போட்டி ரொம்ப டஃபா கடுமையாக என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது 4 இடங்களுக்கு மட்டுமே திமுக வேட்பாளர் அறிவித்துள்ளனர். இதனால தான் கட்சிக்கு அப்படி என்ன கெட்ட பேர் வரப்போகுதுன்னா, எந்த கட்சிக்கு திமுக வசம் 23 ஓட்டுகள் கூடுதலாக உள்ளதால் 5வது ஒரு வேட்பாளரை நிறுத்தி தனது வலிமையை காட்ட முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு சர்ச்சைக்கு திமுக தலைமை இடம் கொடுக்கவில்லை என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம். தற்போது நிலை அதிமுக அணியில் வாக்குகள் பிரிவதற்கு வாய்ப்பில்லை என கூறும் ஜென்ராம், அவரவர் வாக்குகள் அவருக்கே என்ற நிலைமையை எடுத்து தேவையற்ற ஒரு சர்ச்சைகளை திமுக தலைமை தவிர்த்துள்ளது என்கிறார். திமுக தலைவராக தான் ஸ்டாலின் வந்த பிறகு அரசியல் ரீதியாக சர்ச்சைக்குரியாக முடிவுகளை எடுத்ததில்லை என கூறும் மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம், கொள்கை ரீதியான முடிவுகளில் உறுதியாக இருக்கிறார். எனவே அரசியல் ரீதியாக புதிய முயற்சிகளில் அவர் ஆர்வம் காட்டுவதற்கு வாய்ப்பில்லை என குறிப்பிட்டார். இதை பற்றி பேசியுள்ள மேற்கண்டிய திமுக செய்தி தொடர்புத்துறை செயலாளரான பேராசிரியர் கான்ஸ்டைன் ரைட்டிடம் கேட்டபோது, உபரியாக உள்ள வாக்குகளை வைத்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற்றாலும் அது கட்சிக்கு கெட்ட பெயரை கொண்டு வரும், தோற்றாலும் அது திமுகவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி தரும் என்கிறார் அவர்.
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகுதான் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. இதை சுட்டிக்காட்டி பேசியுள்ள கான்ஸ்டைன் அவர் அப்போது திமுக பக்கம் அதிமுக எம்எல்ஏ கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருந்தனர். ஆனால் அதில் தனக்கு விருப்பமில்லை என ஸ்டாலின் கூறிவிட்டனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இது போன்ற செய்தால் அது வேறு மாதிரி எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் இது போன்ற சர்ச்சைகளில் இறங்க மாட்டார் என இதர அரசியல் கட்சிகளுக்கு தெரியும் என கூறுகிறாரு திமுகவோட செய்தி தொடர்புத்துறை செயலாளரான கான்ஸ்டைன் அவர். அதோ நேரம் தான் தங்களிடம் கூடுதலாக உள்ள வாக்குகளை வைத்து ராஜ்யசபா தேர்தலில் கூடுதலாக வேட்பாளரை நிறுத்தும் வேலைகளை கடந்த காலங்களில் திமுக செய்துள்ளது என கூறுகிறாரு மூத்த பத்திரிகையாளர் சாம். இதுக்கு தாங்க உதாரணம் என்ன சொல்லலாம்னா 1984 நடந்த ஒரு சம்பவம் தான். அது என்ன சம்பவம்னா, ராஜ்யசபா தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பின் மூலம் 5வது ஒரு வேட்பாளரை திமுக நிறுத்தவில்லை என்பது தெரிகிறது. வேட்பாளர் லிஸ்ட்ல தான் கவிஞர் சல்மா பெயர் இடம்பெற்றுள்ளது எதிர்பார்த்த ஒன்று தான் என கூறும் மூத்த பத்திரிகையாளர் சாம். இதை பத்தி தாங்க அவர் என்ன சொல்றாருன்னா, மூத்த பத்திரிகையாளர் சாம் அவர் திமுகவுக்கு 4 இடங்கள் உறுதியாகிவிட்டதால் ஓட்டு போடும்போது தான் சட்டமன்ற உறுப்பினர்களை 34 என 4 வகையால் பிரித்து யார் எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட வேண்டும் என கூறுவார்கள். மீது உள்ள வாக்குகள் உபரியாக இருக்கும். திமுகவுக்கு உபரியாக 23 வாக்குகள் உள்ள நிலையில் 5வது வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தலாம் என கூறலாம். ஆனால் அதிமுகவுக்கு 34 வாக்குகளையும் வந்துவிட்டால் திமுக நிறுத்தம் 5வது வேட்பாளர் தோற்று போவார்கள். அதனால தான் வேட்பாளரை நிறுத்தும் பலன் இல்லை என கூறுகிறார். 5வது சப்போஸ் வேட்பாளர் நிறுத்தும் போது பாமக பாஜக அதிமுக ஆதரிப்பதாக அறிவித்தால் திமுகவின் முயற்சி எடுபடாது. ஏன்னா அந்த சைடு எடுத்துக்கிட்டால் பாமக பாஜக அதிமுக சப்போர்ட் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அது திமுக முயற்சி எடுபடாது. தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பு தான் இப்படி ஒரு தோல்வி திமுக விரும்பாது என்கிறார் சாம். 1984 ஆண்டு அப்படி என்னதான் நடந்திருக்குன்னா, அந்த வருஷத்துல நடைபெற்றுள்ள ராஜ்யசபா தேர்தலை சுட்டிக்காட்டி உள்ள மூத்த பத்திரிகையாளர் சாம் அவர் அப்போதுதான் 7வது வேட்பாளராக ஆற்காடு வீராசாமி மற்றும் திமுக முன்னேறி உள்ளது. ஆனால் அவர் வெற்றி பெற பெறவில்லை என தோத்துட்டார் போல. 1984 ஆண்டு ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக சார்பில் ஜெயலலிதா அம்மா, வலம்பூரி ஜான், ராஜலிங்கம், ராமநாதன் ஆகியவர் மற்றும் வேட்பாளர் நின்றாங்க. காங்கிரஸ் சார்பில் கேவி தங்கபாலம் போட்டியிட்டுள்ளனர். திமுக சார்பில் தான் வைகோ 7வது வேட்பாளராக ஆற்காடு வீரசாமி போட்டியிட்டுள்ளனர். இதுல தான் ஆற்காடு வீரசாமி தோல்வியடைந்து உள்ளனர். அதனை தொடர்ந்து தான் 1996 ஆண்டில் ராஜ்யசபா வேட்பாளராக காங்கிரஸ் சார்பில் பீட்டர் அல்போனஸ் நிறுத்தப்பட்டனர். அவருக்கு ஆப்போசிட்டாக எதிராக தான் போட்டியாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் யாருன்னா உதயபான் போட்டிவிட்டனர். அவர் வெற்றி பெறவில்லை. உறுதியாக வெற்றி பெறலாம் என வாய்ப்பு இருந்தால் மட்டுமே கடினமான முடிவுகளை திமுக எடுக்கும் என்கிறார் சாம். 1996 ஆண்டு ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டுள்ள 5 பேருமே வெற்றி பெற்றனர். காங்கிரஸ் சார்பில் தான் பீட்டர் அல்போனஸ் மற்றும் அவரை எதிர்த்து நின்றவர் தான் வாழப்பாடி ராமமூர்த்தி அணியின் சார்பில் உதயபானு ஆகியவர் போட்டியிட்டு உள்ளனர். இதுல தான் பீட்டர் அல்மோன்ஸ் வெற்றி பெற்றுள்ளனர். முக்கியமா எடுத்துக்கிட்ட இந்த ஓபிஎஸ் தரப்பில், ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவரோட வாக்குகள் யாருக்கு போகுதுன்னா, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக கூடுதலாக உள்ள 23 வாக்குகளுடன் பன்னீர்செல்வம் அணி பாமக மற்றும் சிறிய கட்சிகள் இணைந்தால் புதிதாக ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்க வாய்ப்பு உள்ளதா என பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பினார். யாருன்னா குபேந்திரன் அவர்கிட்ட கேட்டு என்ன சொல்றாருன்னா, பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியவர் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுவதில்லை. இருவருமே அமைதியாக இருக்கின்றார்கள். 5வது வேட்பாளரை திமுக நிறுத்தினால் பன்னீர்செல்வம் அணியின் வாக்குகளை மாறி போட வாய்ப்பில்லை. அதிமுகவுக்கு ஓபிஎஸ்க்கு அணியின் பாமகவுக்கு வாக்களிக்கவே வாய்ப்புகள் அதிகம். பாஜக மீறி இந்த கட்சிகள் வாக்குகளை மாற்றி போடுவதற்கு வாய்ப்பில்லை என்கிறார் குபேந்திரன். கூட்டணி கட்சிகளை தவிர்ப்பது எதுக்காண்டி? திமுக கூட்டணியில் தான் மக்கள் நிதி மையத்துக்கு ஏற்கனவே சொன்னபடிதான் ஒரு ராஜ்யசபா இடம் வழங்கப்படுவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளனர். திமுக கூட்டணியில் தான் கடந்த முறை மதிமுக பொதுச்செயலாளரான வைகோ மற்றும் ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்டது. இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக தான் கடந்த மாதம் தனது கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்திலே திமுக மீண்டும் சீட் கொடுக்குமா என கேள்வி எழுப்பும் தோனில் தான் வைகோ பேசிட்டுள்ளனர். வைகோவுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அவருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்ததால் துரை வைகோக்கு திருச்சி எம்பி தொகுதி ஒதுக்கப்பட்டது என கூறுகிறாரு மூத்த பத்திரிகையாளர் சாம்.
இதோ கருத்தை தான் முன்வைக்கும் திமுக செய்தி தொடர்பு செயலரான கான்ஸ்டைன்ட் அவர் மக்கள் நீதி மையத்துக்கு தவிர மற்ற 3 இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்குவது திமுக தலைமை வந்து விரும்பவில்லை என கூறுகிறார். ராஜ்யசபையில் திமுகவின் குரல் எதிரொலிக்க வேண்டும் என ஸ்டாலின் வந்து விரும்புகிறார். கூட்டணி கட்சிகள் பேசினாலும் அது கட்சியிலிருந்து குரலா வந்து இருக்காது என நினைக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க விரும்பினால் இதற்காக இது வந்து ஒரு காரணம் வந்து என்கிறார். இதை பற்றி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதிமுகவுடன் கடந்த 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி வந்து வைக்கவில்லை. அந்த வகையில் தான் அன்புமணிக்கு மீண்டும் வந்து ஒரு ராஜ்யசபை சீட்டு கிடைக்குமா என்ற கேள்வி வந்து எழுந்துள்ளது. கட்சி வளர்ச்சி பணிகளுக்கு அன்புமணி தீவிரம் காட்டி வருவதால் மீண்டும் ராஜ்யசபா சீட்டை அவர் வந்து எதிர்பார்க்கவில்லை என பாமகவை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் பேர் வந்து ரிலீஸ் பண்ணல அவரும் சொல்லியிருக்காரு. ராஜ்யசபா இடத்தை பெறுவதற்கு அன்புமணி ஆர்வம் காட்டவில்லை. எதுக்கு வந்து ஆர்வம் தான் காட்டிருக்காங்கன்னா 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனியாக போட்டியிடுவது குறித்து பாமக தலைமை பேசுவார் என்கிறாரு மூத்த பத்திரிகையான சாம். அதிமுக தரப்புல தான் ராஜ்யசபா வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவ்விரு இடங்களுக்கு கட்சியின் சீனியர்கள் மத்தியில் தான் ஒரு போட்டி வந்து நிலவி உள்ளது. அதிமுக நிர்வாகி ஒருவர் பெயர் வந்து குறிப்பிடாமல் விரும்பாலை அப்படின்னு தெரிவித்து வந்து உள்ளனர். பொறுமை ஏன்னாங்க நம்மளுடைய தேமுதிக அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக அணியில் கடந்த 2004 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது தான் தேமுதிக இணைந்துள்ளது. அப்போது தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து உறுதி செய்யப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரான பிரேமலதா வந்து பேசி வந்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலின் போது தான் அதிமுகவுடன் ராஜ்யசபா சீட் தொடர்பாக ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டது என்று யார் வேட்பாளர் என்பது கட்சி தலைமை வந்து முடிவு செய்யும் எனவும் அவர் வந்து பிரேமலதா அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எங்கள் தரப்பு இருந்து அப்படி வந்து எந்த ஒரு வாக்குறுதியும் வந்து அளிக்கப்படவில்லை என செய்தியாளர்களுடன் தெரிவித்துள்ளனர். தற்போது ராஜ்யசபா தேர்தல் வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தான் செவ்வாய்க்கிழமை என்று விஜயகாந்த் நம்ம கேப்டன் அவருடைய மனைவி பிரேமலதாவின் செய்தியாளர் வந்து கேட்டபோது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொறுமை கடலில் வந்து பெரியது, பொறுத்திருங்க என கூறியுள்ளனர். ஜனவரி 9ஆம் தேதி அன்று கடலூர் மாநாடு நடக்க போகுள்ளது. அந்த நிலைப்பாட்டை வந்து அப்போது நாங்கள் வந்து தெரிவிப்போம் என தெரிவித்துள்ளனர். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ராஜ்யசபா தேர்தலில் முடிவுகள் வந்து எதிரொலிக்கும் என மூத்த பத்திரிகையாளர் சாமியிடம் வந்து கேட்டபோது, கட்சிக்குள் இருக்கும் சீனியர்கள் சீட்டை எதிர்பார்க்கிறார்கள், அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் போது அது தேர்தலில் வந்து எதிரொலிக்கும் என கூறி வந்து உள்ளனர். மறந்துடாம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி அரசியல் நியூஸு இந்த வேர்ல்டுலையும் சரி நம்ம இந்தியா நாடும் சரி தமிழ்நாடும் சரி எல்லா நியூஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியணுமா, அப்போனா என் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க.